சண்டே ஸ்பெஷல் எங்கள் வீட்டில் வெஜ் பிரியாணி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. குக்கரில் தான் நான் பண்ண போகிறேன். அதில் தேவையான அளவு நெய் போட்டுக்குங்க. பட்டை, ஒரு ஸ்டாரு, 2 கடல் பாசி, ஏலக்காய் 2, அது என்னன்னு தெரில, 3 பிரிஞ்சி இலை, ஒரு 6 பச்சை மிளகாய், ஒரு 6 வெங்காயம் போட்டு, கோஸு, பீன்ஸ், கேரட், உருளைக்கிழங்கு, இன்னும் என்ன வெஜிடபிள்ஸ் உங்கள்கிட்ட இருக்கோ எல்லா காயும் அது கூட சேர்த்துக்குங்க. எங்கள்கிட்ட இவ்வளோ தான் இருந்தது. பழுத்த 3 தக்காளி பழம் போட்டுக்குங்க. 20 நிமிஷம் ஊற வச்ச பாஸ்மதி ரைஸு 1/2 கிலோ. இது காய் நல்லா வதங்கி வந்ததும் 1/2 கிலோ அரிசிக்கு 4 டம்ளர் தண்ணி விட்டுக்குங்க. அப்போ தான் நல்லா உதிராக வரும். உங்களுக்கான விடுகதை: உருண்டை தலையனுக்கு உடம்பெல்லாம் மஞ்சள் போர்வை, அது என்ன? தனி மிளகாய் தூள், சீரகத்தூள், கரம் மசாலா, பெருங்காயம், உப்பு தேவைக்கேற்ப. குக்கர் லிட்டை மூடி தண்ணியை கொதி வர வைங்க. தண்ணி நல்லா கொதி வந்ததும் ஊற வச்ச அரிசியை அது கூட சேர்த்துக்குங்க. அரிசி போட்ட கையோட லைட்டாக கலக்கி விடுங்க. அரிசி உடஞ்சிடக்கூடாது. குக்கர் மேலே வெயிட்டான பிளேட் போட்டு மூடி தம் பண்ணிவிடுங்க. சிம்மில் வச்சுக்கோங்க. மிளகு ஜீரகம் இடிக்கிற கல் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா அது மேலே அப்படி வெயிட் வச்சுடுங்க. 20லேருந்து 25 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சுடுங்க. வெஜ் பிரியாணியோ நான்வெஜ் பிரியாணியோ ராய்த்தா இல்லாமலா? 3 ஆனியன், 2 டொமேட்டோ, 1/2 லிட்ரு தயிர், கொஞ்சம் உப்பு மிக்ஸ் பண்ணுங்கள். ராய்த்தா ரெடி. பாருங்கள், நம்ம வெஜிடபிள் பிரியாணி ரெடி. பாருங்கள், உதிராக பிரியாணி நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போது கொஞ்சம் புதினா, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி எல்லாத்தையும் அது கூட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, இலையில் பரிமாறுறேன். வாங்க சாப்பிட்லாம். உங்களுடைய ஒரு லைக் தான் எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷன். மறக்காமல் வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். அண்ட் விடுகதைக்கான ஆன்சரை கமெண்ட்டில் போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you for watching. Bye.